தமிழகத்தில் நள்ளிரவு 12 மணி வரை கூட மது விற்கப்படுவதாக மாநிலங்களவை திமுக உறுப்பினர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் 500 மதுக்கடைகள் மூடப்படும் என அறிவிக்கப்பட்ட போதிலும் எந்த கடைகளை மூடுவது என்பது குறித்த தெளிவு அரசுக்கு இல்லை என விமர்சித்தார். மேலும் இரவு 10 மணிக்கு மேல் மது விற்பனை செய்யக்கூடாது என்ற அரசின் உத்தரவு உள்ள போதிலும் நள்ளிரவு 12 மணி வரை கூட தமிழகத்தில் மது விற்பனை நடப்பதாகவும் கனிமொழி குற்றம் சாட்டினார். திமுக தலைவர் கருணாநிதியின் ஆட்சியில் காவிரி டெல்டா பாசனத்திற்கு உரிய காலத்தில் தண்ணீர் திறக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக குறிப்பிட்ட கனிமொழி, அதிமுக ஆட்சியில் 5வது ஆண்டாக குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். மதுக்கடைகள் மூடுறேன் 10 மணிக்கு அப்புறம் மது விற்பனை இல்லைன்னு சொல்றாங்க. ஆனாலும் அதற்கப்புறம் 11-12 மணிக்கு கூட விற்கப்படுகிறது என்பதை தெளிவாக எடுத்து அவங்களே போட்டிருக்காங்க ஸ்டிங் ஆபரேஷன் வழியாக. ஸோ அந்த இதுல இருந்தே நமக்கு தெரியுது இந்த ஆட்சி மது விலக்கு கொள்கைகள் எவ்வளவு உறுதியா இருக்கு. சும்மா அதை கண் துடைப்புக்காக தான் சொல்லியிருக்காங்களே தவிர முதலமைச்சர் அதற்கு சரியான நடவடிக்கை இது வரைக்கும் எடுத்ததா தெரியல.